எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அம்மாப்பேட்டை புனித சந்தியாபர் திருக்கோவில் இறைச்சமூகம் தம்முடைய 85ஆம் ஆண்டு பங்கு பெருவிழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாட்களில் இந்த விழாவினுடைய ஒரு சிறப்பு நிகழ்வாக எல்லா மக்களுக்கும் இந்த இயேசு ஆண்டவரை இன்னும் ஆழமாக அறிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு கன்னி முயற்சியாக உள்ளங்கள் உயர்கட்டும் என்கின்ற ஒரு அழகான இயேசுவின் பாடுகளை இன்றைய சமூக குடும்பங்களில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோடு இணைத்து ஒரு நிகழ்வாக தரலாம் என்று தீர்மானித்தோம் ஒரு முக்கியஸ்தர்களோடு. எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நிகழ்வை கொடுப்பதற்காக இறைவன்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லி இந்த விழாவை ஆரம்பிக்கிறோம். எனவே மேடைக்கு பாசத்துக்குரிய தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களையும், பாசத்துக்குரிய அண்ணன் சேஸ் அவர்களையும், தந்தை கென்னடி அவர்களையும், ஆண்டனி சாமி அவர்களையும், நம்முடைய ஒரு தலைவர் அண்ணன் காந்தி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம். கொஞ்சம் நேரத்துக்கு ஊர் மணியார்கள் வினோத் அவர்களையும் பவுல் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். வினோத், பவுல். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக எல்லாமல்ல இறைவனை மன்றாடி ஒரு அழகான இறை வணக்கத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். இன்றைய நாளில் இந்த ஒரு அழகான பாஸ்காவுக்கு மிகச்சிறப்பான ஒரு கதை வடிவத்தில் கொடுத்து எங்களை வழி நடத்திய பாசத்துக்குரிய பேராசிரியர் ஜோசப் எருதிராஜ் அவர்களையும், என்னுடைய அண்ணன் இந்த மண்ணினுடைய கலையை மிக அழகாக உலக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கலைக்காரனுடைய புகழ் வின்சென்ட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஜான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி. பின்னாடி தான் ஸ்டேஜ் படிக்கட்டு இருக்கு, வந்துடலாம். நீங்கள் நாடகத்துக்கான ரேம் போட்டது அண்ணன் கை இன்னொரு ஷேர் போடு. அண்ணா எழுதிருக்க நாங்கள் கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ண முடியுமா யாராஜா? யார்கிட்ட இருக்கு அண்ணா? சரி, ஓகே. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒரு இறை வணக்க பாடலோடு இன்றைய இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான்
போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இன்ற அருமையான நாளின் மாலை பொழுதில் மேடையில் வந்திருக்கின்ற பெரியவர்களையும் இந்த ஒரு நிகழ்வை காண பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களையும் வரவேற்க இங்கு நான் இருக்கிறேன். உண்மையிலுமே இந்த ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்வதற்காக நாங்கள் எடுத்த இந்த ஒரு அழகான முயற்சியை நல்ல பல உள்ளங்கள் மேடையிலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கொடுத்த அழைப்பின் பெயரில் வந்திருக்கக்கூடிய மறை மாவட்டத்தினுடைய ஒரு அழகான பணியாளர் பாசத்துக்குரிய அருள் பணி ஜெயராஜ் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது ஆரோக்கியமாதா அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளராக இருக்கக்கூடியவர், மறை மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகுத்தவர், குறிப்பாக சான்சலராக இருந்து இன்னும் பேராலயத்தில் நல்ல ஒரு பணியை ஆற்றியவர், நம்முடைய பாஸ்டல் சென்டரில் என்று மறை மாவட்ட நிறைய பணிகளை செய்தவர்களை பாராட்டி இந்த நாளில் அவரை வரவேற்கும் வண்ணம் நம்முடைய ஊர் மணியார் வினோத் அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்வுக்க வரவேற்க அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கரவோசை எழுப்பி தந்தை அவர்களை மனதார வாழ்த்துவோம். மேலும் நம் மத்தியிலே இந்த நாளில் வந்து நமக்கு இந்த ஒரு நிகழ்வில் பங்கெடுத்து தோழமை உணர்வோடு வந்திருக்கக்கூடிய ஃபாதர் கென்னடி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்த மணியர் பவுல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மணி நம்முடைய பிள்ளை பங்காகிய நாகமங்கல பங்குடைய பங்கு தந்தை ஆண்டனி சாமி அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை விழா குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பவுல் மணி அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். மதம் பாராது மனித நேயத்தோடு அம்மாப்பேட்டையிலே எப்பொழுதும் ஒரு துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணன் காந்தி அவர்கள், உண்மையிலுமே எந்த ஒரு நிகழ்வுகளும் எங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடும் உறவோடும் வள வரக்கூடிய அண்ணன் அவர்களை இது அந்த நாளில் வரவேற்று இந்த பொன்னாடையை நான் போர்த்தி மகிழ்கிறேன். அன்புக்குரியவர்களே, மேடையில் இரண்டு அழகான ஒரு புதுநிலையில், ஒன்று பேராசிரியர் ஜோசப் இருதயராஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாஸ்காவினுடைய இதயம் என்று சொல்லலாம். அவருடைய கற்பனையில் உதயமான ஒரு அழகான கதையை இன்றைய நாளில் இந்த மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்த எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை வழங்கியவர். எனவே நான் இந்த அம்மாப்பேட்டையில் அவரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏன்னா அவருடைய கனவு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அவர் பேரரசர் அந்த காலத்திலேருந்து கல்வாரி நாயகனும் மிகப்பெரிய ஒரு பாஸ்காவை ஒவ்வொரு வருஷமும் போடுவதற்கான ஒரு காரண கர்த்தாவாக இருந்தவர், கலைநயம் படைத்தவர், கடவுளுக்காக ஊழியம் செய்ய இந்த எழுத்தாற்றல் மூலமாக அழகான ஒரு நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கின்றவர். எனவே அவர் கொடுத்த ஒரு உற்சாகமும் ஊக்கமும் தான் இந்த கதை அமைந்தது. எனவே இந்த நல்ல நாளில் நம் மத்தியிலே அவரை அழைத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக வந்து இந்த நிகழ்வை பார்த்து என் மக்களை அவர் மனசார வாழ்த்த வேண்டும் என்று அழைத்தேன். எனவே பாசத்துக்குரிய பேராசிரியர் ஜோசப் இருதயராஜ் அவர்களுக்கு நம்முடைய நேசக்கரம் அண்ணா சேஸ் அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். கரவோசை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை உறுத்தாக்கிக் கொள்வோம்.
அவரோடு இணைந்து இந்த திருச்சி மண்ணுக்கு மட்டுமல்ல, அகில உலக திருச்சபைக்கு தன்னுடைய குரலால் மட்டுமல்ல, தன்னுடைய சிந்தனையால், சொல்லால், செயலால் பல்வேறு வகையில் பலருடைய இயேசுனுடைய வாழ்வை உலகுக்கு அறிவித்த ஒரு அற்புதமான மனிதர் தான் இங்கு இருக்கக்கூடியவர். திரைப்பட நடிகர், சினிமாலெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மறைமாவட்டத்தில் நம்முடைய கலைக்காவிரி அப்படிங்கிற ஒரு அழகான நிறுவனத்தை இயக்கிய ஜார்ஜ் அடிகளாருடைய வலது கரமும் இடது கரமும் இதயம் என்ன வேணால் சொல்லலாம். அந்த அளவிற்கு அன்று ஆரம்பித்து இன்று வரைக்கும் அந்த கல்லூரிக்காக உழைத்து கொண்டிருக்கிறவர். தம்முடைய திறமையை கடவுளுக்காக பயன்படுத்தி வெளிப்படுத்தக்கூடிய இன்னைக்கு ஜீசஸ் பேசுகிறது அப்படியே தத்துரூபமாக இருக்கணும்னாக்கா நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் அண்ணனோட வாய்ஸ் தான். உண்மையிலுமே அந்த அளவுக்கு கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அழகான குரல் வளம் படைத்தவர். அதை நல்ல ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாமனிதன் இந்த நாளில் நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை நிச்சயமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பாஸ்துக்குரிய தந்தை கென்னடி அவர்கள் தந்தை அண்ணன் அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா நிகழ்வுகளிலும் தோளோடு தோள் கொடுத்து நமக்கு எப்பொழுதும் உற்சாகம் ஊக்கக்கூடிய பாஸ்துக்குரிய சேஸ் அவர்கள் அழகான தொடக்க உரையை கொடுத்து இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். எனவே அண்ணன் அவர்களையும் மனசார வாழ்த்தி இந்த எளிய பொன்னாடையை நம்முடைய ஹெலர்ஸ் ஆஃப் குட் நியூஸினுடைய இணை பங்கு தந்தை ஆண்டனி அவர்கள் தந்தை அவர்களுக்கு போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊர் என்றால் அதற்கு நல்ல தலைவர்கள் அமைய வேண்டும், அந்த தலைவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த அம்மாப்பட்டி கிராமத்திற்கு நான் வந்த இந்த காலகட்டத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கார் என்றால் அன்புக்குரிய வினோத் அவர்களையும் அண்ணன் பவுல் அவர்களையும் மனசார நான் பாராட்டுகிறேன். மணியார்களாக இருந்து எல்லா மக்களையும் ஒற்றுமை உணர்வோடு தட்டி கொடுத்து உற்சாகப்படும். இனிமே இந்த ஒரு நிகழ்வு நம்ம இந்த திருவிழாவில் செய்யணும்னு உடனே அவ்வளோ இறங்கி அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த 2 மணியர்களுக்கு முன்னாடி பொறுத்த நம்முடைய ஆண்டனி சாமி தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்கள் நம்முடைய ஊர் மணியார்கள் இருவருக்கும் இந்த பொன்னாடியை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். கரவசை எழுப்பி அவர்களுடைய பணி இன்னும் இந்த ஊருக்கு சிறப்பாக செய்ய வாழ்த்துகிறோம். கொண்டாங்க. எனவே இந்த நிகழ்ச்சியை ஒரு அழகான வாழ்த்துறையோடு நம் மக்களை உற்சாகப்படுத்தி தொடங்கி வைக்க பாஸ்துக்குரிய அண்ணன் சேஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அம்மாப்பேட்டை பங்கின் பாதுகாவலர் சக்திமிகு சந்தியாபருடைய 85வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்ச்சியை நடத்த முயற்சி எடுத்துக்கொண்டு எல்லாமே உழைத்து நமது கிராமத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை சேர்த்திருப்பது நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை. 2 நாட்கள் முன்பாக பங்கு தந்தை ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். அம்மாப்பேட்டை பங்கில் உள்ளங்கள் உயிர்கட்டும் என்ற தலைப்பில் அருமையான ஒரு பாஸ்கர் நடைபெற இருக்கின்றது, எனவே எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்திருந்தார். அதை நான் பல ஃபாதர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பியிருந்தேன். இதை பார்த்த உடனே சில பேர் ஃபோன் அடித்து கேட்டாங்க, என்ன ஃபாதர் அம்மாப்பேட்டையில் பாஸ்காவா, அது உள்ளங்கள் உயிர்கட்டும் என்ற ஒரு தலைப்பிலையா என்று பல பேர் ஆச்சரியப்படும் அளவுக்கு அம்மாப்பேட்டை என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். நான் சொன்னேன், அம்மாப்பேட்டை உங்களுக்கு தெரிய காரணமே எங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை ஜோஜோ லாரன்ஸ் வந்த பிறகுதான். அவரே சொன்னார், அடித்தவர்கள் சொன்னாங்க, அம்மாப்பேட்டில் தான் நம்ம பார்க்க போனால் கடந்த 10 மாதத்தில் பங்கே உயிர் பெற்று விட்டதே, திரும்ப இருக்கிற தலைப்பு என்று கேட்டார்கள். பங்கு உயிர் பெற்று விட்டது, ஆனால் இன்னும் பங்கு மக்களுடைய உள்ளங்கள் உயிர் பெற வேண்டும்.
இந்த அடிப்படை எண்ணத்தோடு எங்களுடைய பங்கு தந்தை இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்ச்சியை அம்மாப்பேட்டை நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே நீங்களும் வாங்க என்று சொல்லி அழைத்தோம். அம்மாப்பேட்டையா என்று கேட்கும் அளவுக்கு கடந்த 10 மாதங்களில் அம்மாப்பேட்டையை தமிழ்நாடு எங்கும் அறியப்படுத்தியவர், நம்மையும் ஆன்மீகத்திலையும் பல வளர்ச்சி பணிகளையும் ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டிருப்பவர். இதற்கு எல்லாமே சொந்தக்காரர் நம்முடைய பங்கு தந்தை ஜோஜல் லாரன்ஸ். இதை நம்ம அனைவரும் சேர்ந்து நம்முடைய பங்கு தந்தைக்கு கரவசை எழுப்பி நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். எல்லாம் சத்தமாக தட்டுக்கு இருக்கீங்களா இல்லையா? எனக்கு வயசு 61 வயசு ஆயிடுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் கடந்த 10 மாதத்தில் நம்முடைய பங்கு தந்தையிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். அர்ப்பணிப்பான ஒரு பணி, சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர், எதையும் வித்தியாசமாக கிரியேட்டிவாக எதையும் தீம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமைசாலி, செய்வதை சிறப்பாக செய்ய வேண்டும் என் நோக்கோடு பணமும் நேரமும் கண்டுகொள்ளாமல் செலவழித்து நம்முடைய பங்கையும் நம்மையும் வளர்த்து கொண்டிருப்பவர் நம்முடைய பங்கு தந்தை. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட தந்தையர்களும் கதையாசிரியர்களும் வசனக்கரத்தாம் இருக்க காரணமே நம்முடைய பங்கு தந்தை. எனவே இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்ச்சியை நடத்த வாய்ப்பு கொடுத்த, நடத்தி ஏற்பாடு செய்த நம்முடைய பங்கு தந்தைக்கு மீண்டும் ஒரு முறை கரவசை எழுப்பி நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் அருமை சகோதரர் திருவாளர் காந்தி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். கரவசை எழுப்புவா. எல்லாம் கைத்தட்டுங்கம்மா. நமக்கு முக்கியம் வாங்க பார்த்தா முக்கியம். நீங்க பேசுங்க ஜோ, நீங்க பேசுங்க, நீ பேசுங்க. எனக்கு தேங்க்யூ. நம்முடைய பங்கு தந்தை எடுத்துக்கொண்ட தலைப்பு உள்ளங்கள் உயிர் கேட்டோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 26வது அதிகாரத்தில் 69வது வசனத்தில் வாசிக்கின்றோம். பீட்டர் ஒரு முற்றத்தில் சோகத்தோடு உட்கார்ந்திருக்கிறார், பயத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். இவரை பார்த்து ஒரு பெண்மணி, நீயும் அந்த கலிலேயாய இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்லுகிறார். அதுக்கு ராயப்பர், நீ சொல்வது என்னவென்றே தெரியவில்லை என்று பயந்து போய், உயிருக்கு பயந்து எல்லா சூழ்நிலையிலும் நடுங்கி கொண்டு இந்த பதிலை சொல்லுகிறார். இயேசுவை தெரியாதுன்னு சொல்லுகிறார். இதே பேதுரு திருத்துவ பணி 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். என் கையில் ஒன்றுமே இல்லை, பொன்னோ செல்வமோ சில்வரோ எதுவுமே இல்லை, ஆனால் உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கின்றார், அந்த இயேசுவின் பேரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று முடக்குவாத முற்றனை பார்த்து சொல்லுகிறார். இயேசு இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பயம் ஏற்படும். இயேசு இல்லாவிட்டால் துன்பங்கள் வரும். இயேசு இல்லாவிட்டால் பல வகையான பிரச்சனை வரும். இயேசு இல்லத்துக்கும் உள்ளத்துக்கு வந்தால் புது வாழ்வு பெறும், தெம்பு பெறும், உங்கள் உள்ளம் உயிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். சான்ஸ்கிரிட்டில் ஒரு வசனம் இருக்கின்றது, அசத்தோமா சத்கமையா, தமசோமா ஜோதிக்கமையா, மிருத்யோமா அமிர்தம் கமையா. என்னவென்றால், அசத்தோமா சத்கமையா, பொய்மையிலிருந்து உண்மைக்கு இட்டு செல்லும் ஆண்டவரே. தமசோமா ஜோதிக்கமையா, இருளிலிருந்து ஒளிக்கு இட்டு செல்லும் ஆண்டவரே. மிருத்யோமா அமிர்தம் கமையா, இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு இட்டு செல்லும் ஆண்டவரே. இந்த 3 வாக்கியங்க தான் உயிர்ப்பினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. உயிர்த்த இயேசு ஆண்டவர் நமக்கு ஒளியாகவும் இருக்கின்றார், இருளையாற்றக்கூடிய சக்தியாக இருக்கின்றார். அதுக்கு வேண்டியது நமது உள்ளத்தில் அந்த இயேசு வர வேண்டும். இயேசு வந்தால்
அந்த குடும்பத்தில் அன்பு பிறக்கும், மன்னிக்கு மனப்பாமை பிறக்கும், தலைக்கணை குறைந்து அன்பு செய்யக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிறரை மன்னித்து வாழக்கூடிய உள்ளம் வரும் பொழுது அங்கு இயேசு உயிர்க்கிறார். இந்த உயிர்ப்பு விழாவானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இயேசு உயிர்த்து விட்டார், நமக்கு நித்திய வாழ்வு உண்டு நம்புகிறோம். இறந்த பிறகு நித்திய வாழ்வு கிடைக்கும். இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்டது தான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு உயிர்ப்பு இருக்கும். அப்போ வாழும் பொழுதே உயிர்த்த மக்களாக வாழ வேண்டும், தைரியத்தோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுக்கு அடிப்படையாக இருப்பது, எங்கே தீய சக்தி இருக்கின்றதோ, எங்கே பொறாமை இருக்கின்றதோ அங்கே அன்பை விதைக்க வேண்டும். எங்கே போட்டி மனப்பான்மை இருக்கின்றதோ அங்கே சகோதரத்தை விதைக்க வேண்டும். எங்கே பல வகையான தீ எண்ணம் இருக்கின்றதோ, பொருணி பேசக்கூடிய எண்ணம் இருக்கின்றதோ அங்கே அன்பான வார்த்தை இருக்கும் பொழுது இயேசு அங்கே உயிர்க்கிறார். புதுசாக உயிர்க்க மாட்டார். நம்ம எண்ணத்திலும் சொல்லிலும் சில மாற்றம் ஏற்படும் பொழுது அங்கே இயேசு உயிர்க்கிற கருத்தோடு இந்த வாழ்க்கையை தொடங்குவோம். உயிர்த்த இயேசு மக்களாக வாழ்வோம், மகிழ்ச்சியோடு இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம். எதையும் தைரியமாக ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற தைரியத்தோடு சொல்லக்கூடிய சக்தியை இயேசாண்ட கொடுக்க அதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம். நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்து உள்ளம் மாற்றம் பெற்றவர்களாக, உள்ளம் உயிர்க்க பெற்றவர்களாக இல்லம் செல்ல உங்களை வாழ்த்துகிறோம். வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கும் இருக்கிற தந்தைகளுக்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் மணியாளர்களுக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, உண்மையிலுமே பாசத்துக்குரிய அண்ணன் சிசுரர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கின்றவர், உற்சாகப்படுத்தி நல்ல பல காரியங்களில் செய்கின்றவர். இந்த நாளில் ஒரு அழகான தொடக்க உரை நிகழ்த்தினார். வந்திருக்கின்ற துணை பேரிலும் பாசத்துக்குரிய அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சியை நீங்களும் தொடங்கி வைக்க போட்டு கேட்டுக்கொள்கிறேன். மேலுமே இந்த ஒரு கதை காலத்தினுடைய ஒளியெல்லாம் அமைத்து கொடுத்தவர் தான் பாசத்துக்குரிய வின்சென்ட் அண்ணா. ஒரு சில வார்த்தைகள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பு நண்பர்களே, அருள் தந்தையர்களே, தமிழ்நாட்டில் பாஸ்கா நடக்கிறது 2 வகையில் நடத்தப்படுது. ஒன்று நேரடியாக பேசி நடத்தப்படுது, இன்னொன்று ஏற்கனவே பேசப்பட்டதை ஒளிப்பதிவு செய்து ஒளி காட்சியாக நடத்தப்படுது. அதே மாதிரி இன்னொரு 2 முறையில் பாஸ்கா நடத்தப்படுது. ஒன்று பாடுகளின் அந்த காலத்தில் ஈஸ்டருக்கு முன்னால் நடத்தப்படுது. சில பங்குகளில் ஈஸ்டருக்கு அடுத்த வாரம், அதற்கு அடுத்த வாரத்தில் நடத்தப்படுது. ஆனால் ஈஸ்டர் முடிஞ்சு 2 வாரம் கழித்து நடத்தப்படுற வரலாறு, பாஸ்கா நடத்தப்படுற வரலாறு தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லை. அந்த வரலாற்றை முதலாக தமிழகத்திலே படைத்திருக்கிறது நம்முடைய அம்மாப்பேட்டை பங்குத்தலம். அதற்கு காரணமானவர் அருள் தந்தை ஜோஜோ லாரன்ஸ் அவர்கள். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் துரைசாமிபுரத்தில் ஒரு பாஸ்கா நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் இதில் ஆர்வம் உள்ளவன்றனால நான் போய் பார்க்க போனால் ஒரு மனிதர் குட்டையாக இருக்கார், அங்கிட்ட அலையிறாரு, நெருப்பு மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. எங்கள் ஜார்ஜ் ஃபார் எங்கள்கிட்ட சொல்லுவார், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நெருப்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். என்னடா ஜார்ஜ் ஃபாதருக்கு போட்டியாக இங்கே ஒரு மனுஷன் நெருப்பு மாதிரி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்போ பார்த்து வியந்தவன் நான். இன்றைக்கு அவரோடு இணைந்து இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுகின்ற போது இதுதான் ஆண்டவருடைய திட்டம். சொறி பிடிச்சவன் கை சும்மா இருக்காது. அது மாதிரி ஆண்டவர் கலையின் வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற கலை தந்தையாகத்தான் அருள் தந்தை ஜோஜோ லாரன்ஸ் அவர்களை படைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நற்செய்தி அறிவிக்கிறதுல பல வழிகள் இருக்குது. கலையின் வழியாக நற்செய்தி அறிவிக்கிற பணி ரொம்ப ஆழமானது, ரொம்ப வைப்ரண்ட்டானது. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபாதர் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை எழுதிய பேராசிரியர் டாக்டர் ஜோசப் இருதயராஜ் அவர்கள் என்று அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிற அந்த சாரை பற்றி சொன்னாங்க. அவர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அவருடைய பணி காலத்தின் இறுதி ஆண்டின் பொழுது நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தோம். அப்போ நான் சொன்னேன், சார் சிஎஸ்ஐக்காரங்க என்னை நிறையா பயன்படுத்துகிறாங்க,
டிஎல்சிக்காரங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க, பெந்தகோஸ்தேக்காரங்க நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆர்சி மக்கள் அதிகமாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்குது, ஜீசஸோட வாழ்க்கை ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி ஒரே ஒரு தடவை தான் வேலூரில் அரங்கேற்றம் பண்ணோம். வெட்டியாக இருக்குது சார், ஆண்டோட வார்த்தை வெட்டியாக இருக்கேன்னு கவலையாக இருக்குது சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் உடனே இந்த வருஷம் என்னோட ரிட்டையர்மெண்ட் இயர், இந்த ரிட்டையர்மெண்ட் இயரோடைய ஞாபகார்த்தமாக நான் ஒரு பாஸ்கா செய்யலான்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த சவுண்ட் ட்ராக்கை நீங்கள் கொடுக்குறீங்களான்னு சொன்ன உடனே அந்த சவுண்ட் ட்ராக்கோட இன்னும் ஒரு நைட் ஃபுல் நைட்டு உக்காந்து விடிய விடிய உக்காந்து ஒரு புது சவுண்ட் ட்ராக்கையை உருவாக்கி அதை தான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 2013ஆம் ஆண்டு கல்வாரி நாயகன் எனும் பாஸ்காவாக அரங்கேற்றம் செய்தோம். அதற்கு அடித்தளமிட்டவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜோசப் ஃபிரதியாராஜ் அவர்கள். ரைட், அது ஒரு வரலாறு சென்ட் ஜோசப்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் இதை சொல்கிறதில் ஆண்டவர் அறிக்கையிடுறேன், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீ விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடினார் பேராசிரியர் ஜோசப் ஃபிரதியாராஜ் அவர்கள். நான் அவர் போராடினதை ஆஸ்பத்திரியில் நேரில் பார்த்தேன், அழுதேன், புலம்புனேன். அவர் இனி பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவரை ஆண்டவர் பிழைக்க வைத்தார். அவர் பிழைச்சதுக்கப்புறம் எழுதுனது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த பாஸ்கா. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களை ஆண்டவர் மறுபடியும் உயிர் பிழைக்க வச்சுருக்கிறாருன்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உங்களை உயிர் பிழைக்க வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை திட்டம் இருக்குதோ தெரியாது, இவர் மூலமாக தன்னை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கணும்னு ஆண்டவர் நினச்சார். அவர் இந்த பாஸ்காவை எழுத வச்சார், அதுக்கு எங்களெல்லாம் துணை செய்ய வச்சார். அந்த பாஸ்கா இப்போ 3ஆவது தடவை அங்கே நடக்க போகுது. இது ஆண்டவருடைய திட்டம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்படிப்பட்ட இந்த பாஸ்கா நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் இந்த வருஷம் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். ஏன்னா ஃபாதர் சொன்னார் ஈஸ்டருக்கு முன்னாலே பாஸ்கான்னு சொன்னார். ஆனால் ஃபாதர் பாஸ்கா நடத்தலைன்னொன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சிலோன்லேருந்து 1/2 மணி நேர பாஸ்கா வேணும்னு கேட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். கனடாவில் 2 சீன் 3 சீன் சர்ச்சில் நாங்கள் போடுறோன்னு சொல்லி கேட்டு வாங்குகிறாங்க. எஃப்எம்பிபின்னு சொல்லுவாங்க, நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்குழுன்னு சொல்லி. அவங்க இந்த மாதிரி பிட்டு சீனாக நம்ம பாடுகள் பற்றிய சீனெல்லாம் எடுத்து அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அவங்க நிறைய நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நடத்துனாங்க. ஆனால் நம்ம ஆர்சி மக்கள் யாருமே நடத்தலையே அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஃபாதர் நான் நடத்த போகிறேன்னு சொன்னப்போ உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதம் அருள் தந்தை ஜோஜோ லாரன்ஸ் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து இந்த நற்செய்தி பணியை செய்வதனுடைய விளைவு என்னவென்றால், நான் நம்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நடத்துவார் என்று நம்புகிறேன். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இன்னும் 30 நாளில் இந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மழை வரும் என்ற நம்பிக்கையோடு, அந்த மழை தான் இந்த நிகழ்ச்சிக்கான ஆசீர்வாதம் என்கிற உறுதிப்பாட்டோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபார் வேர்ட்ஸ். இறுதியாக நேற்று நிகழ்ச்சி ரிகர்சல் பார்க்கும் பொழுது நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்து சகோதரிகள் எல்லாம் சகோதரன் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டிமா இயேசு அடிச்சுட்டு வரும்போது கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. நான் சும்மா பையன்மான்னு இப்படி அடிக்கிறாங்களே யாருப்பா அவருன்னு அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஜீசஸ்னா யாருன்னு, ஆனால் அந்த பையனை ஜீசஸாக அவங்களால ஊகிச்சுக்கிட்டு அப்படி கேட்குறாங்க. எனவே இது எல்லோருக்குமே ஒரு அழகான செய்தி. எனவே இப்படிப்பட்ட ஒரு செய்தி இங்கே கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக காந்தி அண்ணன் இல்லாமல் எங்களால் இங்கே செய்ய முடியாது. பிகாஸ் இந்த அம்மாப்பேட்டை அப்படின்னாக்கவே எங்களுக்கு அண்ணன் வந்து ஒரு உறவு தான். எனவே இந்த 10 மாத காலத்தில் அவ்வளவு ஒரு நெருங்கிய ஒரு உறவாக நான் பார்க்க முடிந்தது. ஒரு சில வார்த்தைகளை அண்ணன் பேசி முடிக்க உடனடியாக நிகழ்ச்சியானது ஆரம்பமாகும். கலைஞர்கள் தயாராக இருக்கலாம். இறைமகன் இயேசுவின் பாடுகளை ஒளியும் காட்சியாக நமது கிராமத்திலே சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, நமது பங்கிலே சிறப்பான முறையிலே இறைப்பணி ஆற்றி வருகின்ற அருட்தந்தை
ஜோ லாலன்ஸ் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அருட்தந்தை சேசு சத்யநாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கதையாசிரியர் மற்றும் ஒளி அமைத்தவர்களுக்கும் ஊர் மணியக்காரர் மாப்பிள்ளை வினோத்குமார் பவுல்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மணியக்காரர்கள் இமானுவேல் செல்வம் மற்றும் இந்த கிளை மணியக்காரர்கள் பக்கத்து கிளை மணியக்காரர்கள் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் வேடமணிந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, பூக்கள் செடிகளில் இருக்கின்ற போது தனித்தனி மலர்களாக இருக்கும், அதை பார்க்கின்ற போது அழகாக இருக்கும். ஆனால் அந்த மலர்களை எடுத்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சூட்டுகின்ற பொழுது அதனுடைய அழகே தனியானது. அப்படிப்பட்ட இந்த மலர் இந்த நிகழ்ச்சியை ஒரு மாலையாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து தயாரித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களை இந்த நேரத்தில் மீண்டும் பாராட்டி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உண்மையிலுமே இந்த ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னாக்கா மக்கள் நம்ம இல்லை, இங்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். காரணம் இங்கே இருக்கிறவங்களோட இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 கலைஞர்கள் பின்னாடி ஒரு நற்செய்தியாளர்களாகவே இருக்கிறாங்க. எனக்கு அவங்க முடிச்சு நீங்கள் வந்து உட்காருவாங்க. இந்த நிகழ்ச்சி இப்படி பண்ணணுன்னாக்கா கட்டாயமாக நான் நினைக்கலாம் செய்கிறதுக்கு மக்கள் தான். உண்மையிலுமே என் பங்கு பெறவை மறக்க முடியாது. இன்றைக்கி பங்கு பெற செயலாளர் ஒரு அழகான கேரக்டர் நிற்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி பர்த்டே வேறு. உண்மையிலுமே அவர் கூப்பிட்டு பொன்னாட போத்தணும்னு எனக்கு ஆசை. கடைசியில் போத்துக்கலாம். அவருடைய அந்த ஆசீர்வாதம் உண்மையிலுமே தொடர்ச்சியாக அவரும் சரி, கலைக்குழுவினுடைய சார்பாக இருக்கக்கூடிய செல்வம் பங்கு பெறந்து ராசையா, மனுவேல் இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள். எனவே ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. நல்லா இருங்க. பங்கு பெருசல் தாமஸ் ஆசிரியருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த ரேசவத்தின் சார்பாக கரவோசை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு அப்புறம் நம்ம பொன்னாட போத்தலாம். எனவே இந்த நிகழ்ச்சியை யார்கிட்ட கொடுக்கலாம், யாரும் எடுத்து செய்வாங்க அப்படின்போது தான் புனித சந்தியாபுர கலைக்குழு தம்பி லாரன்ஸ் என் கூடவே அவன் இருப்பான். நான் அவன்கிட்ட சொன்னேன் செய்யலாம் மாடான்னு. ஃபாதர் நீங்கள் இருக்கீங்க, சந்தியாபுரம் இருக்கிறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு அவன் சொன்னான். கையில் அவன்கிட்ட பேப்பரை கொடுத்து நான் ஒதுங்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் தான். உண்மையிலுமே எவ்வளவோ அவனுக்கு இடையூறுகள் வந்தாலும் கூட இது இந்த நிகழ்ச்சி நடத்தியே காமிக்கணும்னு சொல்லி முழு மூச்சாக இருந்த தம்பி லாரன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய அண்ணன் காந்தி அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி நம் வீட்டு பிள்ளையை உற்சாகப்படுத்தி பாராட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரவோசை எழுப்பி சந்தியாபுர கலைகளுடைய பொறுப்பாளர்கள் கூடிய லாரன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவன் கல்யாணம் ஆன பையன் தான், ஆனால் யூத்து மாதிரியாக இருப்பான். அவனுக்கு ஒரு தம்பி நவீன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து இவன் சொல்லிட்டா போதும் படை வீரர் மாதிரி அத்தனை பேரையும் இணைச்சு செய்வான். ஒவ்வொரு பயலுக்கும் பொன்னாடை போத்துன ஆசை. நேரம் கருதி நவீனை அன்போடு அழைக்கிறேன். நவீனுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்வுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய அண்ணன் ஜோசப் பிரிதிராஜ் அவர்களுக்கு கதாசிரியர் அண்ணா வாங்க உங்கள் கையால் இந்த பொன்னாடை போர்த்து ப்ளீஸ் கம். அடுத்து பிரதாப் ப்ளீஸ் கம். பிரதாப்பை அன்போடு அழைக்கிறேன். இந்த பங்கு அம்மாப்பேட்டை கிடையாது, ஆனால் என்னைக்கு எனக்கு அறிமுகமானாப்புலையும் அன்னிலிருந்து இந்த மாதிரி வேலைகள் சொல்லிட்டா போதும் அனைத்தும் பர்ஃபெக்டாக இருக்கும். எனவே பாஸ்துக்குரிய பிரதாப் அவருடைய அன்பு துணைவியார் பெரிய அவர்களுக்கு இந்த பொன்னாடி போர்த்தி வண்ணம் அண்ணன் சேஸ் அவர்கள் இந்த பொன்னாடி போர்த்தி மகள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லீமன் அண்ட் ஜான் ப்ளீஸ் கம். இந்த நிகழ்வை இந்த ஆண்டு மிக சிறப்பாக அவர்கள் உழைத்து கொடுத்தார்கள். இந்த வீடியோ ஆடியோ எல்லாமே ஒரு நாள் எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க எக்ஸாம் டைம் அதெல்லாம் கடந்து இந்த பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. எனவே இந்த 2 பேருக்கும் பொன்னாடி போர்த்த பாசத்துக்குரிய கெனடி அவர்களையும் ஆண்டனி சாமி தந்தை அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொன்னாடி போர்த்தி இளம் கலைஞர்கள் நாளைக்கு சினி ஃபீல்டில் ஒரு சினிமா எடுக்கிற அளவுக்கு தங்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு தம்பிகளை மனசார வாழ்த்தி, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய தொன் போஸ்கோ சபையுடைய தந்தை இதை போர்த்துவது தகுதியும் நீதியுமானது. ஆலன் டேவிட் ப்ளீஸ் கம். உண்மையிலுமே ஆடியோ அண்ட் லைட்டிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாள் பிளான் இல்லை, இன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும், ஆடியோ கொண்டு வரணும்னு சொன்னேன். உண்மையிலுமே அந்த மனசை நேற்றும் இன்னும் இந்த 2 நாளில் இவ்வளோத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஏன்னாக்கா ரொம்ப ஒரு இயேசுடைய பாடுகளை இன்னும் அழுத்தமாக சொல்லணுனாக்கா அந்த லைட்டிங்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே எங்களுக்கு உழைத்து உதவி செய்த ஐஎஸ்எஸ் டேவிட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த பாசத்துக்குரிய அண்ணன் வின்சென்ட் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் இந்த ஊர் திருவிழாவுக்கு எங்களுக்கு வந்து ஆடியோ அண்டு மற்ற விஷயம்லாம் செய்யக்கூடிய ஓனர் வந்திருக்கிறார் ஐயா. எங்கே இருக்க வர சொல்லியா பேர்? அருண், ப்ளீஸ் கம். அவர் தேர் ஜோடிக்கிறதெல்லாம் மும்மரமாக இருக்காங்க. தேங்க்யூ மீடியா. அருண் அவர்களுக்கு இந்த எளிய பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்க பாசத்துக்குரிய அருண் சீக்கிரம் வாங்க. அருண் அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்து தந்தை ஜெயராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியானது ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களும் இவ்வளவு நாள் பொறுமை காத்திருந்திருக்கிறீர்கள். வெளி ஊரில் இருந்து குறிப்பாக அருட் சகோதரிகள் கிராஃபோர்டில் தான் வந்திருக்கிறாங்க. பல்வேறு தளர்ந்து வந்துருக்கிறாங்க. அத்துணை பேரையும் மனதார வாழ்த்தி வரவேற்று இந்த நிகழ்ச்சி கண்டினியூஸாக இருக்கும். எனவே எந்த விதமான இடைஞ்சலுக்கும் இடம் கொடுக்காம ஒரு ஜெப உணர்வோடு ஒரு பைபிளை வாசிக்கிற அந்த ஒரு ஃபீலோடு நீங்கள் பக்தியாக இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வினோத் ஃபாஸ்டில் கூட்டு போங்கயா.